ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ளஸ் 30 குவீன்ஸ். இந்த வீடியோவில் ஒரு ஸ்மார்ட்டான மணி சேவிங்ஸ் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு வருஷத்தில் உங்களால் 50,000 ரூபாய் சேமிக்க முடியும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? வாங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி நம்ம ஒரு வருஷத்தில் 50,000 ரூபாய் சேமிக்க முடியும்? நார்மலான பீப்புள், மிடில் கிளாஸு, வீட்லேயே இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, அதாவது ரொம்ப ரொம்ப கம்மியான சம்பளம் வாங்குறவங்க, அவங்கலாம் எப்படி ஒரு வருஷத்துல 50,000 சேமிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சம்பாதிக்கிறோம், செலவு பண்றோம், ஆனா சேமிக்கிறோமா அப்படின்னு கேட்டனா ஒரு 100% வச்சுக்கோங்களேன். ஒரு 50% பேர் சேமிப்பாங்க. ஆனா 50% பேர் சேமிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட சம்பளம் கம்மியா இருக்கும். அவங்களோட டெய்லி லைஃப்க்கே அவங்க வாங்குற சம்பளம் பத்தாம போயிடும். அப்படி இருக்கவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸா இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இதை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க. நம்ம வாழ்க்கைய நம்ம செம்மையா செலவழிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பணத்தை சேமிக்க தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையவே நம்ம செம்மையா செலவழிக்க முடியும். வீடியோல எப்படி ஈஸியா சேவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு 5 ஸ்மார்ட் சேவிங்ஸ் டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டிப் நம்பர் 1, செலவுகளை நீங்க குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. நம்ம பணத்தை எங்க செலவு செய்யறோம் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளோட செலவை கம்மி பண்ணி சேமிக்கவே முடியும். இப்போ அதனால ஒரு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் ஆப்பை நீங்க யூஸ் பண்ணணும். இல்லைங்க, எனக்கு இந்த எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் ஆப்லாம் யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு சாதாரணமான நோட் எடுத்துக்கோங்க. அந்த நோட்ல நீங்க டெய்லி என்னென்னலாம் செலவு பண்றீங்க, செலவுன்ட்டு இல்லை, அந்த செலவு உங்களுக்கு தேவையான செலவா இருக்கலாம், இல்ல தேவையில்லாத செலவா கூட இருக்கலாம். நீங்க ₹1 செலவு பண்ணா கூட அந்த ₹1 செலவு கூட எழுதி வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நேத்து ஞாயிற்றுக்கிழமை நான் காஞ்சிபுரம் போனேன் என்னோட ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்கு. நான் வேலூர்ல இருக்கேன். வேலூர்ல இருந்து நான் இங்க இருந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு நான் ஒரு பஸ்ஸை பிடிக்கணும். அங்க இறங்கி அங்க இருந்து திரும்பி காஞ்சிபுரம் போறதுக்கு நான் ஒரு பஸ்ஸை பிடிக்கணும். ஸோ நான் காஞ்சிபுரம் போய் இறங்கிட்டு என் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு அங்க நாங்க என்னென்னலாம் செலவு பண்ணோம், திருப்பி நான் வேலூருக்கு வந்து திரும்பி அங்க இருந்து பஸ்ஸை பிடிச்சி நான் என் வீட்டுக்கு வர வரைக்கும் நான் என்னென்னலாம் செலவு பண்ணேன், பஸ் டிக்கெட் முதற்கண்டு, ஒரு இளநீ வாங்கி குடிச்சது, என் பையனுக்காக நான் வாங்கின சில டாய்ஸ், அங்க போய் நாங்க ஹோட்டல்ல சாப்பிட்டது முதற்கொண்டு நான் எல்லாமே ஒரு டைரி மெயின்டைன் பண்ணி எழுதுவேன். டைரியில எழுதுறது பத்தாம சப்போஸ் நான் எங்கன்னா மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டுன்னு என் போன்லயே நான் ஒரு ட்ராக்கர் ஆப் வச்சிருக்கேன். அந்த ட்ராக்கர் ஆப்பை உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன். அதுல நான் அப்பப்ப பஸ்ல போறேன்னா, பஸ்ல போகும்போதே நான் இப்ப ஏறும்போது எவ்வளவு டிக்கெட் செலவாச்சு, அந்த டிக்கெட்டை நான் அந்த அமௌண்ட்டை நோட் பண்ணி வச்சுப்பேன். திருப்பி நான் வரும்போது பஸ்ல சீட் கிடைச்சு உட்காந்துட்டு வந்தேன்னா, அங்க என்னென்னலாம் நான் செலவு பண்ணேன்றத அந்த ட்ராக்கர் ஆப்ல நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். வீட்டுக்கு ஒரு டைரியில இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணணும் நான் அதை பார்த்தும் எழுதிப்பேன். என்னால ட்ராக்கர் ஆப்லாம் யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்றவங்க இந்த மாதிரி நோட் போட்டு டைரி போட்டும் ஃபர்ஸ்ட் எழுத பழகுங்க. ஏன் சொல்றேன்னா, நம்ம எங்க தேவையில்லாத செலவு பண்றோம்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம சேமிக்கவே முடியும். இந்த செலவுகளை குறைச்சா மட்டும்தான் நம்ம சேமிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு நாளைக்கு நீங்க என்னென்னலாம் செலவு பண்றீங்க? நீங்க எதுவா வேணாலும் இருக்கலாம். காய்கறி வாங்கியிருக்கலாம், உங்க பிள்ளைக்கு ஏதாவது பழம் வாங்கியிருக்கலாம், நீங்க நல்லதுக்கே கூட செலவு பண்ணியிருக்கலாம், பால் வாங்கியிருக்கலாம். எதுனாலும் ஃபர்ஸ்ட் ஒரு நோட் போட்டு அதை எழுத ஆரம்பிங்க. அங்கேயே உங்க செலவ அந்த இடத்துலயே, இந்த இடத்துல நம்ம இது தேவையில்லாம இது வாங்கியிருக்கோம். அது ₹2 கூட இருக்கட்டும். தேவையில்லாம இத நம்ம செலவு பண்ணியிருக்கோம் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான், நெக்ஸ்ட் நம்ம இந்த தப்ப பண்ண மாட்டோம். செலவுகள அங்கேயே கண்டுபிடிச்சு அத அங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் அத ரிப்பீட் பண்ணாம பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ₹2, நாளைக்கு ₹20, அடுத்த நாளைக்கு ₹2000. இப்படிதான் நம்ம சேவ் பண்ண முடியும். இதுதான் என்னோட டிப் நம்பர் 1. டிப் நம்பர் 2க்கு போலாமா? இது 30, 50, 20 ரூல். இத நான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றேன். நீங்களும் இத ஃபாலோ பண்ணுங்க. பண்ணி தான் பாருங்களேன். அப்புறம் தெரியும் நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க. ஃபர்ஸ்ட் நாம சேவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல பட்ஜெட்டிங் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த பட்ஜெட்டிங் ஃபார்முலா தான் இது. 50%, 30%, 20% ரூல். இதுல 50%
நம்ம டே டு டே எக்ஸ்பென்சஸ்ல வந்து நம்ம என்னென்ன செலவு பண்றோம் அப்படின்றது. 30% வந்து உங்களோட ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது எஃப்டி, ஆர்டி, மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி. எத்தனை பேர் நீங்க எஃப்டி, ஆர்டிலாம் போட்டிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் எஃப்டி போட்டிருக்கேன், நான் ஆர்டி போட்டிருக்கேன். நானும் இது எல்லாமே போட்டிருக்கேன். 20% இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து எமர்ஜென்சி சேவிங்ஸ். நீங்க இந்த 50-30ல கான்சென்ட்ரேட் பண்றத விட, அத விட அளவுக்கு அதிகமா இந்த 20% சேவிங்ஸ், எமர்ஜென்சி சேவிங்ஸ கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா, அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்க்கை தான் நம்மளோட வாழ்க்கை. இன்னைக்கு நல்லா இருக்க நாம, நாளைக்கு என்ன ஆகும்னே சொல்ல முடியாது. அதனால கண்டிப்பா நம்ம எல்லாருமே எமர்ஜென்சி சேவிங்ஸ்ன்னு ஒண்ணு வச்சே இருக்கணும். அது ரூ. 100வா இருக்கலாம், ரூ. 1000வா இருக்கலாம், ரூ. 1,00,000வா இருக்கலாம். ஆனா நம்ம கிட்ட அர்ஜென்ட்டுக்கு ஒரு எமர்ஜென்சி சேவிங்ஸ்ன்னு கண்டிப்பா இருக்கணும். இது ஒண்ணுமே இல்லாதவங்க கூட இருக்கலாம், கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்க கூட இருக்கலாம். யாரா இருந்தாலும் இந்த எமர்ஜென்சி சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா இந்த ரூல ஃபாலோ பண்ணுங்க. இத எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா, நீங்க வந்து மாசம் ஒரு ரூ. 10,000 சம்பளம் வச்சுக்கோங்க. உங்க ரூ. 10,000 சம்பளத்த நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நோட் எடுத்துக்கோங்க. ரூ. 10,000ல 50% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி, அத உங்க டே டு டே எக்ஸ்பென்ஸ்க்கு வச்சுக்கோங்க. இப்ப அந்த 50% நீங்க எடுத்து வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ரூ. 10,000ல 50% ரூ. 5,000 அத உங்க டே டு டே எக்ஸ்பென்ஸ்க்கு. மீதி 50% இருக்கும் இல்லையா? அதாவது 5,000 அந்த ரூ. 5,000ல 30% எடுத்துக்கோங்க. அதாவது ரூ. 3,000 அந்த ரூ. 3,000ல நீங்க எஃப்டியோ, ஆர்டியோ இல்ல எனிதிங் நீங்க இப்ப பக்கத்துல எப்படி சொல்றதுன்னா, கொஞ்சம் நார்மலான பீப்பிள், மிடில் கிளாஸ் பீப்பிள்லாம் சீட்டு போடுவாங்க. நெறைய பேர் அத போடுவாங்க. யார் யாரெல்லாம் சீட்டு போடுறீங்க? எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த ரூ. 3,000 சீட்டு கட்டிடுங்க. மீதி ரூ. 2,000 இருக்குங்களேன், அந்த ரூ. 2,000வோ இல்ல அது ரூ. 1,000வோ இல்ல அது ரூ. 500வோ அத கண்டிப்பா எமர்ஜென்சி சேவிங்ஸ்ன்னு எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நீங்க ஒரு பொழுதும் கைய வைக்கவே கூடாது. இன்னைக்கு எனக்கு பால் பாக்கெட்டுக்கு பத்தல, அதனால நான் அதுலருந்து எடுத்துக்கிறேன். அப்படி இருக்கவே கூடாது. அது ஒரு எமர்ஜென்சி சேவிங்ஸ். நாளைக்கு நமக்கு எது நடக்கும்னு தெரியாது. அதுக்காக அது யூஸ் ஆகணும். ஸோ நம்ம பட்ஜெட்ட வந்து கரெக்ட்டா பிளான் பண்ணிக்கிட்டோம்னா, நமக்கு வந்து சூப்பரா சேவ் பண்ணலாம். இந்த ரூல ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க பணம் வீணாவே போகவே போகாது. இந்த ரூல எத்தன பேர் ஃபாலோ பண்றீங்க? பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல இனிமே நீங்க இத ஃபாலோ பண்ணீங்கன்னா, எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து 1 மந்த் கழிச்சு வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ டிப் நம்பர் 3 அதாவது இம்பல்ஸ் ஷாப்பிங்க அவாய்ட் பண்ணுங்க. இம்பல்ஸ் ஷாப்பிங்னா என்னன்னா, இப்ப Amazon, Flipkart இதுலலாம் ஆஃபர்ஸ் பார்த்ததுமே நம்ம கையெல்லாம் பர்றன்னு இருக்கும். ஓகே இது நம்ம வந்து லாஸ்ட் டைம் பார்த்தோம் 7,000 இருந்துச்சு. பரவாயில்லையே இப்ப ஆஃபர் போட்டு 5,000 தான் இருக்கு. இத நம்ம வாங்கியே ஆவணுமே அப்படின்னு சொல்லிட்டுன்னு நம்ம உடனே அத வாங்கறதுக்கு துடிப்போம். நம்மட்ட காசு இருக்குதோ இல்லையோ, நம்ம ஒரு பொருள் ஆசைப்பட்டுட்டு இருப்போம். அது ரூ. 7,000 இருந்திருக்கும். அப்ப நம்மளால அத அஃபோர்ட் பண்ண முடியாம இருந்திருக்கும். இப்ப 5,000 தானே வந்திருக்கு. 5,000 வந்துருச்சு. இத எப்படின்னா வாங்கிடணும்னு சொல்லிட்டுன்னு, எப்படின்னா அந்த ரூ. 5,000 ரெடி பண்ணி நம்ம அத வாங்குவோம். எத்தன பேருக்கு இந்த ஹேபிட் இருக்குன்னு சொல்லிட்டுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மாரியான பெர்சன் நீங்க யாராவது இருந்தீங்கன்னா, சிம்பிளா இந்த ஒரு டிப்ப ஃபாலோ பண்ணி பாருங்க. அதாவது 24 ஹார்ஸ் ரூல். உங்களுக்கு ஒரு விஷயம் புடிச்சிருக்கு. அந்த விஷயம் அதாவது ஒரு பொருள் பிடிச்சிருக்குன்னா, அந்த பொருளோட விலை எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும். ரூ. 100வா இருக்கட்டும், ரூ. 1,00,000வா இருக்கட்டும், ரூ. 1000வா இருக்கட்டும். ஆனா, அதுக்காக ஒரு 24 ஹார்ஸ் வெயிட் பண்ணி பாருங்க. அந்த 24 ஹார்ஸ்க்குள்ளயே உங்களுக்கு தெரிஞ்சிரும். அந்த பொருள் உங்களுக்கு அத்தியாவசியமானதா, உங்களுக்கு ரொம்ப தேவையானதா, உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டான விஷயமான்னு சொல்லிட்டு. அந்த 24 ஹார்ஸ் அந்த 24 ஹார்ஸ் முடிஞ்ச பிறகும், அந்த பொருள் உங்களுக்கு தேவைன்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா வாங்குங்க. ஆனா, அந்த 24 ஹார்ஸ்ல இல்ல வேண்டாம். நம்ம நெக்ஸ்ட் மந்த் வாங்கிக்கலாம். இல்ல ஓகே. இது இல்லனாலும் பரவால்ல. நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க அவாய்ட் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு அந்த 5,000 வந்து சேவ் ஆகும். ஸோ முதல்ல வந்து இம்பல்ஸ் ஷாப்பிங்க நீங்க வந்து அவாய்ட் பண்ணுங்க. இந்த Amazon, Flipkartல ஆஃபர்ஸ்லாம் போட்ட உடனே போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இந்த ஆட் டூ கார்ட்ல குடுத்து வச்சிருப்பீங்க. என்னோட கார்ட்லலாம் ஒரு 50க்கு மேற்பட்ட பொருள் இருக்கும். அந்த கார்ட்ல போட்டு தான் வச்சிருப்பேன். எனக்கு பிடிக்கும் போட்டு வச்சிருப்பேன். அதுக்காக நான் இந்த 24 ஹார்ஸ் ரூல ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு தேவைப்படுது. அந்த 24 ஹார்ஸ்க்கு நான் வெயிட் பண்ணி எனக்கு அது தேவைப்படுதுன்னா மட்டும் தான் நான் வாங்குவேன். அது மாரி என் கார்ட்ல 50 பொருள் இருக்கு. அது எல்லாமே நான் 24 ஹார்ஸ் வெயிட் பண்ணி பார்த்தும், ஓகே பரவால்ல. எனக்கு இது இப்போதைக்கு தேவையில்லன்னு சொல்லிட்டு நான் விட்டுருக்கேன். அது மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு உங்களோட பணம் எவ்வளோ சேவ் ஆகுதுன்னு நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். 1 மந்த் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்க. இப்போ டிப் நம்பர் 4 எக்ஸ்ட்ரா இன்கம்ம வந்து உருவாக்குங்க. எக்ஸ்ட்ரா இன்கம்னா என்ன சொல்றதுன்னா, இப்போ ஒரு சேலரிடு பெர்சன் இருப்பாங்க. அவங்க வந்து மந்த்லி 20,000, 50,000, 1,00,000 அது மாரி கூட வாங்குவாங்க. 1,00,000 வாங்குறவங்க எப்படி சேவ் பண்ணணுன்றதுக்கான வீடியோவும் இதுதான். ஒண்ணுமே இல்ல. நான் வெறும் ரூ. 10,000 தான் சம்பாதிக்கல. நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் இருக்கேன். அப்படின்றவங்களுக்கான வீடியோவும் இதுதான். இது ஒரு காமனான சேவிங்ஸ் வீடியோ தான்.
இப்ப நீங்க ஒரு ரூ. 10,000 வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாச சம்பளம். அந்த மாச சம்பளம் நமக்கு கண்டிப்பா போதாது. ஸோ எக்ஸ்ட்ரா இன்கம்ம நீங்க உருவாக்குங்க. ஒரு சைட்ல ஒரு இன்கம் கண்டிப்பா தேவைப்படும். இன்னைக்கு காலகட்டத்துக்கு, இன்னைக்கு சூழ்நிலைக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து அ ஆன்லைன்லயே ஜாப் பார்க்கலாம். வொர்க் ஃப்ரம் ஹோம் நெறைய இருக்கு. ஆனா நம்பிக்கையான ஜாப்பா பாருங்க. இன்னைக்கு சூழ்நிலைக்கு சொன்னோம்னா ப்ளாகிங் பண்ணலாம். ஏன் இந்த மாரி யூடியூப் கூட நீங்க ரன் பண்ணலாம். ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப்ப நீங்க தேடி கண்டுபிடிச்சு நீங்க அத பண்ணுங்க. ரூ. 10,000 சம்பளம் உங்களுக்கு போதாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, இன்னைக்கு காலகட்டத்துக்கு எக்ஸ்ட்ரா இன்கம்ம எப்படி உருவாக்கணும்னு உட்காந்து சர்ச் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா இன்கம்ம உருவாக்குங்க. இந்த எக்ஸ்ட்ரா இன்கம் இருக்குல்ல, அந்த இன்கம் அப்படியே தனியா வச்சு, அது சேவிங்ஸ்ல வச்சுருங்க. நீங்க ஒரு ரூ. 10,000 ரூ. 20,000 வாங்குறீங்கன்னா, அதோட சேர்த்துறாதீங்க. நீங்க உருவாக்குற இந்த எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து அது உங்களோட சேவிங்ஸா மட்டும் தான் இருக்கணும். அத நீங்க உங்களோட ஒரிஜினல் சேலரியோட கலக்கவே கூடாது. ஓகேவா? இத ஃபாலோ பண்ணீங்க பாருங்க. லாஸ்ட்டா டிப் நம்பர் 5. நான் சொன்ன இந்த டிப் நம்பர் 4 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுல மட்டுமே நீங்க எவ்வளோ சேவ் பண்றீங்கன்னு மட்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. டிப் நம்பர் 5. அதாவது சேமிக்க சின்ன சின்ன வழிகள பயன்படுத்துங்க. ஸ்மால் சேஞ்சஸ் தான் உங்களுக்கு பெரிய இம்பாக்ட்ட குடுக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் நீங்க பெரிய பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு சில பேரால டீ குடிக்காம இருக்கவே முடியாது. எத்தன பேரு டீ அடிக்ட், காஃபி அடிக்ட்ன்னு கீழ வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து ஒரு பெரிய காஃபி அடிக்ட். அதுலருந்து இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துட்டுருக்கேன். இப்போ அ பெரிய பெரிய ஆஃபீஸ்ல, ஐடி ஆஃபீஸ்லலாம் போறவங்களுக்கு காஃபி எல்லாம் வந்து ஆஃபீஸ்லயே குடுத்துருவாங்க டைம்க்கு. ஆனா, இந்த மாரி சின்ன சின்ன வேலை செய்வாங்க பாத்தியா? ஃபார் எக்ஸாம்பிள் மேஸ்திரிங்க, இந்த கட்டிட வேலை செய்றவங்க, அப்புறம் பெயிண்ட் அடிக்கிறவங்க, அந்த மாரி சின்ன சின்ன வேலை நெறைய வேலை இருக்கு. அவங்கலாம் வந்து அந்த பிரேக் டைம்ல ஒரு சில பேரு அந்த வீட்டு வேலை செய்றவங்கலாம் ஒரு சில பேருக்கு தான் அவங்க போட்டு தருவாங்க. அதாவது இப்ப கட்டிட வேலை செய்றவங்களுக்கு, வேலை செய்றவங்க அந்த ஓனர் வந்து அந்த வீட்டோட ஓனர் வந்து போட்டு தருவாங்க. சில பேர் போட்டு தர மாட்டாங்க. அப்ப அங்க வேலை செய்றவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, "சரி டீ குடிக்கலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இப்போ ஒரு காஃபியோ, ஒரு டீயோ ஒரு ரூ. 15ன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு 11 மணிக்கு ஒரு டீ குடிக்கிறாங்க. திரும்பவும் சாப்ட்டுட்டு, சாப்பாடு வீட்லருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இல்லன்னா வெளிலருந்து கூட வாங்குவாங்க. நான் இப்ப இந்த டீய பத்தி மட்டும் பேசுறேன். திரும்பவும் மதியம் ஒரு 3, 4 மணிக்கு போய் ஒரு டீ குடிப்பாங்க. ஒரு நாளைக்கு 2 டீன்றது நான் சொல்றது. சில பேர் ஒரு நாளைக்கு 4, 5 டீ குடிக்கிறவங்க கூட இருக்காங்க. ஒரு நாளைக்கு 2 டீக்கே ரூ. 30னா, 4, 5 டீக்கு ரூ. 60 ஆகுது. ஒரு மாசத்துக்கு கணக்கு போடுங்க. 2 டீ குடிக்கிறவங்களுக்கே ரூ. 900 ஆகுது. அப்ப 4 டீ குடிக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாரி நீங்க டீ குடிச்சு தான் என்னால ஒரு டீ குடிக்காம என்னால உயிரே வாழ முடியாது. எனக்கு டீ தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறவங்க ஆளா இருந்தா, வீட்லயே நீங்க டீய போட்டு ஒரு ஃப்ளாஸ்க்ல ஊத்தி எடுத்துட்டு போயிடுங்க. 1 லிட்டர் பாலே நாங்க வீட்ல வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 24ன்னு வச்சுக்கோங்க 1 லிட்டர் பால். இது வந்து ஒவ்வொரு ஊருக்கும், ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்தா மாரி வேறுபடும். ரூ. 30 கூட வச்சுக்கோங்க. 1 லிட்டர் பால் ரூ. 30. 1 லிட்டர் பால்ல நீங்க காஃபி போட்டீங்கன்னா, ஒரு 4, 5 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு, தண்ணி ஊத்தாம போட்டாலே ஒரு 4, 5 பேர் குடிக்கலாம். இல்ல தண்ணி ஊத்தி போட்டோம்னா, இன்னும் அத விட அதிகமாவே குடிக்கலாம்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு நாளைக்கு 2 டீ தான் குடிப்பீங்கன்னா, 2 டம்ளர் நீங்க குடிக்கிற அளவுக்கான ஃப்ளாஸ்க்ல அந்த டீய ஊத்திட்டு, நீங்க வேலை செய்ற இடத்துக்கு எடுத்துட்டு போயிடுங்க. அங்க போயிட்டு ஒரு டம்ளரும் எடுத்துட்டு போயிடுங்க. அங்க போய் நீங்க ஊத்தி குடிங்க. இப்போ நீங்க டீய வீட்ல இருந்தே போட்டு எடுத்துட்டு போறதுனால, வீட்டுக்காக வாங்குற பால்ல இருந்து தான் நீங்க இந்த டீய குடிக்கிறீங்க, காஃபிய குடிக்கிறீங்க. இப்படி நீங்க குடிக்கும்போது 1 மாசத்துக்கு கிட்டத்தட்ட நீங்க ரூ. 1000 சேவ் பண்ணுவீங்க. இல்ல என்னால எடுத்துட்டுலாம் போ முடியாது. நான் வெளியில தான் வாங்கி குடிக்கிறேன்னா, அந்த ரூ. 1000 செலவாக தான் செய்யும். இப்படி ஒவ்வொரு மாசத்துக்கும் வெறும் ஒரு டீ, காஃபி அடிக்ட்டால மட்டுமே ஒரு மாசத்துக்கு நம்மள அறியாமலே நம்ம ரூ. 1000 செலவு பண்றோம். அது மாரி யாராவது இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாரி ஒரு நாளைக்கு 4, 5 டீ குடிக்கிறதுல ரொம்ப ஆபத்தானது. அது மாரி யாராவது குடிக்கிறவங்க இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு அந்த விஷயத்த அவாய்ட் பண்ணிடுங்க. அது ரொம்ப பேட் ஹேபிட். ஒரு நாளைக்கு 2 டீ. அதுவே மேக்ஸிமம் போதுமானது தான். ஸோ, இந்த மாரி வெளியில டீ குடிக்கிறவங்க, சில பேர்லாம் காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்து டீ குடிப்பாங்க. அவங்களோட ஒய்ஃப் கூட 4 மணிக்கு எழுந்திருந்திருக்க மாட்டாங்க. ஆனா, நான் வெளியில போய் அந்த டீ கடைக்காரங்கிட்ட டீய குடிச்சா தான் எனக்கு அந்த நாளே போகும் அப்படின்ற மாரிலாம் இருப்பாங்க. அவங்கலாம் தயவு செஞ்சு இந்த விஷயத்த கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வாங்க. அவாய்ட் பண்ணி பாருங்க. மாசம் மாசம் உங்க கையில எவ்வளோ காசு நிக்குதுன்னு மட்டும் பாருங்க. நான் சொன்ன இந்த எல்லா டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு, 1 மாசம் ஃபாலோ பண்ணிட்டு, எவ்வளோ உங்க கையில நிக்குதுன்றத எனக்கு சொல்லுங்க. இத விட ஒரு சூப்பரான வீடியோல நெக்ஸ்ட் நான் மீட் பண்றேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. டாட்டா பாய் பாய்.